அடுத்து வந்து நம்ம இந்த வீடியோக்கான டைட்டில் கொடுக்க போகிறோம். எப்படி நம்ம வாட்டர் மார்க்குக்கு வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போனோமோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீடியோக்கான டைட்டில் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிடும். அதாவது இது எல்லாத்துக்கும் புரியறதுக்காக ஹெர்பல் ப்ராடக்ட். ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டில் இருக்குது. அந்த எஃபெக்ட்ஸில் போயிட்டு நமக்கு தேவையான எஃபெக்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எப்போவுமே நார்மலாக எல்லாருக்கும் அது புரிகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா எல்லாருமே பார்ப்பாங்க, சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்ஸ்டாகிராம் இப்போ பார்க்குறாங்க. அப்போ எல்லாருக்கும் நல்லா தெரிகிற மாதிரி போல்டாக தான் இருக்கணும். அதனால் எப்போவுமே பிளாக் ஆஃப்செட் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே போல்டாக தெரியும், நல்லா பெருசாகவும் தெரியும். இன்னும் கொஞ்சம் கூட பெருசு பண்ணிக்கலாம். நம்ம இந்த லெட்டர்ஸ் கலர்ஸ்ல வைக்கக்கூடாதா? கலர்ஸ் வைக்கலாம். ஆனால் இப்போ இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் தான் நல்லா தூக்கி கொடுக்கும். அதாவது இந்த பேக்ரவுண்ட்ல ஒவ்வொரு வீடியோ எதுக்கு எடிட் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் அவங்கவுங்க தான் செட் பண்ணிக்கணும். இப்போ அந்த செட்டிங் எப்படி செட் பண்ணணும்னா, இங்கே கலர்ஸ் இருக்குது, அந்த ரெயின்போ கலர்ஸ் இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கலர் சூஸ் பண்ணு. இந்த இடத்துல க்ரீன் கலர் வந்திருக்கு இல்லையா, க்ரீன் கொடுத்தீங்கன்னா க்ரீன் வரும், எல்லோ கொடுத்தா எல்லோ வரும். இந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் என்ன செட்டிங் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். வீடியோக்கு தெரியுது. ஓகே சரி, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து இப்போ இதுலேயே வந்து ஒரு சிலருக்கு வந்து பேக்ரவுண்ட் ரொம்ப லைட்டாக இருக்கும், அவங்க என்ன கலர் வச்சாலும் செட் ஆகாது. அப்போது இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், அதை அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி கலர் அவங்க வச்சுக்கலாம். பின்னாடி பிளாக் பேக்ரவுண்டும் வரும். இந்த ரிவர்ஸ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் வரும். இப்போ நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுட்டு அந்த கலர் வந்து என்ன கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் எதுவுமே கொடுக்க தேவையில்லை, பேக்ரவுண்ட் கொடுக்காமே நமக்கு நல்லா தான் இருக்குது, அதனால நம்ம அதையவே போட்டுடுறோம். இப்போ எடிட்டிங் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து எண்டு வரைக்கும் அதே மாதிரி ருத்ரா ஸ்டோர் எப்படி எண்டு வரைக்கும் டேக் பண்ணீங்களோ அது வரைக்கும் இதை அப்படியே டேக் பண்ணுங்க. இது இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ தயார் பண்றது. ஆமாம், கிட்டத்தட்ட இப்போ இதே வீடியோ நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு அப்படியே யூடியூபுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் காப்பிரைட் பிரச்சனை இருக்கு. சாங் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா காப்பிரைட் பிரச்சனை வரும், அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். இப்போ இந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்க, இந்த ஆப்லேயே நீங்கள் சாங் ஆட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்ட்ரைட்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே டைரெக்டாக அப்படியே அப்லோட் பண்ணுற மாதிரியே வீடியோ காமிச்சிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம சாங் ஆட் பண்ண போகிறோம்.